சிவபெருமான் நேராக பூமிக்கு அனுப்பிய காவல் தெய்வம் யார் தெரியுமா? அவர்தான் முனீஸ்வரர். கைலாய மலையில் சிவபெருமான் உலகத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது கலியுகத்தில் மனிதர்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் அவரின் கண்களில் பட்டது. தீய சக்திகள் நல்ல மனிதர்களை தொந்தரவு செய்தது. அதை பார்த்த பார்வதி தேவி கேட்டார், உங்கள் பக்தர்களை காக்க யாராவது இல்லையா? அப்போது சிவபெருமான் தனது தெய்வீக சக்தியிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த காவல் தெய்வத்தை உருவாக்கினார். அவருக்கு முனிவரின் ஞானம், வீரனின் தைரியம், சிவனின் சக்தி இவற்றை கொடுத்தார். முனிவரின் சக்தியும் ஈஸ்வரனின் அருளும் சேர்ந்ததால் அவர் முனீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். பிறகு சிவபெருமான் கூறினார், பூமிக்கு சென்று என் பக்தர்களை காப்பாற்று. தீய சக்திகளை அழித்து தர்மத்தை காப்பாற்று. முனீஸ்வரர் வணங்கி பூமிக்கு வந்தார். அதன் பிறகு அவர் கிராம எல்லைகளில் காவல் தெய்வமாக இருந்தார். அதனால்தான் இன்றும் முனீஸ்வரர் கோயில்கள் கிராம எல்லையில், சாலை ஓரத்தில், மரத்தடியில் இருக்கிறது. மக்கள் நம்பிக்கை: முனீஸ்வரர் தீய சக்திகளை அகற்றுகிறார், பக்தர்களை காப்பாற்றுகிறார், பயத்தை நீக்குகிறார், தைரியம் தருகிறார். உண்மையான பக்தர்களை கடவுள் எப்போதும் கைவிடமாட்டார். சில நேரங்களில் அவர் தானே வருவார், சில நேரங்களில் முனீஸ்வரர் போன்ற காவல் தெய்வங்களை அனுப்புவார்.